Hello friends, welcome to Rainbow Flavors. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Prawn Pepper Fry. வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பண்றதுக்கு 250 கிராம் இறால் எடுத்துர்க்கேன். இதுல நடுவுல இருக்கிற நரம்பை எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் சேர்த்து கழுவுனீங்கன்னா நல்லா க்ளீன் ஆயிடும். இப்போ நம்ம இறால் வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். அப்பதான் அதில் இருக்கிற உப்பு மிளகுத்தூள் காரம் எல்லாமே உள்ளே இறங்கும். அதுக்குள்ளே நம்ம இறால் வறுவல் பண்ணுறதுக்கான மேலே உள்ள கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். கூடவே மைதா 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இறாலுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்து கரைச்சிக்காதீங்க, ஏன்னா இறால்ல இருந்தே தண்ணி விடும், அப்புறம் ரொம்ப தண்ணியாக போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இறாலை சேர்த்துக்கலாம். இறால் மேலே எல்லாமே நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா கோட்டானதுக்கப்புறம் இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறாலை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒன்று ஒன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு வறுப்பட்டதும் எல்லாத்தையும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுறலாம். ரெண்டு சைடும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பேட்சையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பேனில் ப்ரான் பொரிச்ச எண்ணெயிலேருந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதும் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 குடைமிளகாயும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஓரளவு கண்ணாடி பதம் வந்தாவே போதும். இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரானை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக இதில் 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ஈஸியான ப்ரான் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.